அடுத்த தளபதி நான் தான். இதை எங்கேயாவது எந்த இடத்துல சிவகார்த்திகேயன் சொன்னாரா? அதுதான் எனக்கும் புரியல. எந்த இடத்துல அவர் அதை கோட் பண்ணாரு, இல்ல அப்படி பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இன்னைக்கு மக்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் சுத்தமா புரியல. ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன். ஓகே, சினிமாவை விட்ட தளபதி அவர்கள் 69வது படத்தோட விலகி முழு நேர அரசியல் பணியில இறங்க போறாரு. ஸோ கண்டிப்பா சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய இடம் ஒரு மிகப்பெரிய வெற்றிடமா இருக்கும். அந்த இடத்தை நிரப்புவதற்கான போட்டி இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுல எஸ்கே சிவகார்த்திகேயன் வருவாரா அப்படிங்கறதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி ஆகக்கூடாது, என்ன குறை இருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல்ல நான் முன்வைக்கணும்னு நினைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவில் ஒரு கமர்ஷியலா இன்னைக்கு பிசினஸ் உள்ள ஒரு ஹீரோவா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்ட பயணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜேர்னி. காலேஜ் முடிச்ச கையோட என்ன பண்றாருன்னா சென்னைக்கு வர்றாரு. கலக்க போவது யாரோட ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதுல தான் யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறாரு. கலக்க போவது யாருக்கு அப்புறமா ஜோடியுடைய ஹோஸ்டா அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுலயே அவர் ஹோஸ்ட் பண்ண விதம், அவர் அடிச்ச கவுண்டர்ஸ், ஜட்ஜஸ் கூட அவர் பண்ண இன்டராக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் ஜோடியில பார்ட்டிசிபென்ட்டாவும் பார்ட்டிசிபேட் பண்றாரு, வின் பண்றாரு. அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயனுக்கே உரிய ஒரு டைட்டில் ஷோ அது இது எது அப்படின்னு கிடைக்குது. 1-2 கிடையாது, 156 எபிசோடு அந்த ஷோவுடைய ஹோஸ்டா பண்றாரு. இந்த முதல் எபிசோட்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் 156வது எபிசோட் பண்றப்ப சிவகார்த்திகேயனை ஹீரோவா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இறங்க விட்டுருக்கு. அவார்ட் ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குது. அதுக்கு ஹோஸ்டா சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. அங்க பார்த்த பல இயக்குனர்கள் சிவகார்த்திகேயனை ஹீரோவா வச்சு படம் பண்ணலாமேன்னு யோசிக்கிறாங்க. அந்த யோசனைய அப்ரோச் பண்ணி அதை செயல்ல காமிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் பாண்டிராஜ். மெரினா படத்துல ஹீரோவா அவரை அறிமுகப்படுத்துறாரு. இதுல முக்கியமா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் பின்புலம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் சினிமாவிற்கு தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வந்த ஹீரோக்கள்ல முக்கியமான ஒருத்தர் சிவகார்த்திகேயன். கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினாரு? ஒரு காமெடியனா தான் சின்ன திரை அவரை பார்த்தது. நல்லா கவுண்டர் அடிப்பாருப்பா, நல்லா ஜோக் சொல்லுவாருப்பா, சும்மா எடக்கு மடக்கா கேள்வி கேட்பாருப்பா, குதர்க்கமா பதில் சொல்லுவாருப்பா. அப்ப சினிமாவுல ஒரு ஹீரோவா கன்வெர்ட் ஆகுறப்ப காமெடியன் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் அவரை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா முதல் படத்துல அதோடைய சாயலை மட்டும் பயன்படுத்திட்டு அடுத்தடுத்த படங்கள்ல நான் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு நிரூபிச்சாரு சிவகார்த்திகேயன். அடுத்ததான் நான் முக்கியமா ஒரு பாயிண்ட் எதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய செலக்ஷன் ஆஃப் மூவிஸ். ஹீரோவா அறிமுகமாயாச்சு, மெரினா சக்சஸ், சிவகார்த்திகேயனை நோக்கி நிறைய கதைகள் வருது. கிடைச்சதெல்லாம் லபக்கு லபக்குன்னு அள்ளி போடல. கிடைச்ச படங்கள் எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டு பண்ணல. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடை வச்சுட்டு செலக்ட் பண்ண படங்கள் அத்தனையும் தரமா கொடுக்கணும் அப்படின்னு அவர் மெனக்கெட்ட மெனக்கடல் இங்க ஒரு பெரிய விஷயமா நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். கரெக்டான மூவிஸ், தனக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு இருந்திருக்கு. கிரியேட்டிவ் சைடை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஜஸ்ட் லைக் தட், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுட்டு போற ஒரு நபரா இல்லாம ஓன் ரிஸ்க் எவ்வளவு வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவா தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு ஒரு உதாரணமா தான் நான் என்ன பாக்குறேன்னா ரெமோ படத்தை பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பீக் டைம்ல ஆல்மோஸ்ட் படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கெட்டப்ப மாத்தி, அதுவும் லேடி கெட்டப்ல ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது ஒரு கிரியேட்டிவ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ரிஸ்க எடுத்தாரு, ஜெயிச்சாரு. ஹீரோவா கன்வெர்ட் ஆகி 4 படங்கள் வரிசையா ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு சிவாவை சுத்தி வந்த எல்லா விஷயங்களும் அரசியலா மாறிச்சு. குறிப்பா ரெமோ படத்தோடைய பிரஸ் மீட்ல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் நிறைய நடந்தது. ப்ரொடியூசர் ராஜாவுக்காக கண் கலங்கி பேசின அந்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவரை சுத்தி அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இன்னும் எத்தனை பேர் தாங்க சதி பண்ணுவீங்க, என்னதாங்க உங்களுக்கு வேணும், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்ட ஒவ்வொரு விஷயமும்
அவரை சுத்தி அரசியல் நடக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியா இருந்தது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனோதைரியத்தை ஒவ்வொரு முறையும் நம்ம பாராட்டிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அவருடைய பெரும்பாலான எமோஷனல் மொமெண்ட்டை ட்ரால் மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ண பிறகும் ரொம்ப ஸ்டப்பனா இருந்தாரு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல யாரை மிஸ் பண்றீங்கன்னு கேட்டப்ப என்னுடைய அப்பாவை மிஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஹியூமனா இருக்கக்கூடிய எல்லாருடைய லைஃப்லயும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை சிவகார்த்திகேயன் பண்ணப்ப அது பெரும் ட்ரால் மெட்டீரியலா மாத்துனாங்க. இது எவ்வளவு பெரிய எமோஷனலான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை பக்குவமா ஹேண்டில் பண்ண மெச்சூரிட்டி சிவாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா அவரை ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து கமர்ஷியலா நிறைய ஹிட் படங்கள் கொடுக்க ஆரம்பித்த சிவகார்த்திகேயனை நோக்கி ப்ரொடியூசர்ஸ் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா ஒரு பட்ஜெட்ல வந்து அவரை கோட் பண்ணி நடிக்க வைக்கிறப்ப நல்ல லாபத்துக்கு அந்த படத்துல இருந்து லாபம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு பாத்தை வந்து ஸ்ட்ராங் ஆன பிறகுதான் சிவகார்த்திகேயன் மேல டைரக்டான அட்டாக் வந்து நடக்க ஆரம்பிச்சது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இசையமைப்பாளர் இமான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் மேல வச்ச ஒரு அலிகேஷன். ஆக்சுவலா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருட பழக்கம் இருந்தாலும் அவர் மேல வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆளுக்கு இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க சிவகார்த்திகேயன் மேல இந்த அலிகேஷனை அந்த அலிகேஷனை, அவர் துரோகம் பண்ணிருக்காரு அது பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விளக்கமா சொல்றதுக்கு சிவகார்த்திகேயன் தரப்புல நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. எங்க ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இல்ல அவருடைய நட்பு வட்டாரத்துல ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சிட்டா யாரு கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட தகவலை போட்டுட்டு அந்த ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டு விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆனா இது எதையுமே சிவகார்த்திகேயன் பண்ணல, இப்ப வரைக்கும் பண்ணல, இந்த நொடி வரைக்கும் பண்ணல. இமான் அவர்கள் சொன்ன அலிகேஷன்ஸ்க்கு பிறகு சிவகார்த்திகேயனுக்கு அலிகேஷன்ஸை மட்டுமே பார்சல் பண்ணி லைனா அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டாக்டர் டான் மாவீரன்னு சொல்லிட்டு பார்சல் எல்லாத்தையும் வந்து ஹிட் கொடுத்து ரிட்டர்ன்ல அனுப்பிட்டு இருந்தாரு. இண்டஸ்ட்ரியில நடிக்க ஆரம்பிச்ச இத்தனை வருஷத்துக்கு பிறகும் ஆரம்ப காலத்துல சிவகார்த்திகேயன் மேல ஏதாவது அலிகேஷன்ஸ் வந்து யாராவது சுமத்துனாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் ஷூட்டிங்ல அப்படி நடந்துகிட்டாரு, இப்படி கோச்சுக்கிட்டாரு, இவங்களை ஏமாத்தினாரு, இந்த ஹீரோயின் கூட கிசு கிசு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சர்ச்சையும் தன்னை சுற்றி வராமல ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ப்பு. அப்பா வந்து ரொம்ப மரியாதையை கொடுத்து மதிக்கக்கூடிய ஒரு பையன், சின்ன வயசுலயே தந்தையை இழந்த ஒரு நபரு, அம்மா பாசம் அக்கா பாசத்தினால கட்டி போட்டு வளர்க்கப்பட்ட ஒரு நபரு, இப்போ வரைக்கும் அக்கா சொல்ல சொல்ல மீற மாட்டாரு, அம்மா சொன்ன சொல்லுக்கு மறுபார்த்தை பேச மாட்டாரு. கல்யாண விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜோடியா யார் இருக்கணும், வாழ்க்கை துணையா யார் இருக்கணும் அப்படிங்கிற முடிவை அம்மாவின் கையிலும் அக்காவின் கையிலும் ஒப்படைத்த ஒரு பண்பாளர். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒருத்தரை பத்தி வேணும்னே அலிகேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. அதை பத்தி நெகட்டிவா மட்டும் சோசியல் மீடியால வந்து போஸ்ட் அலர்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா யார் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சோ இதுல என்னன்னா நேரடியாகவே சில பிரபலங்களை வந்து தொடர்பு படுத்தி சில விஷயங்கள் வந்து பேசுறாங்க. இப்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. சடனா பாத்தீங்கன்னா ஒரு அலிகேஷன்ஸை தொடர்ந்து திரும்ப திரும்ப திரும்பி நிறைய ட்ரால் விஷயங்கள், நிறைய வன்மங்கள் வந்து அவர் மேல வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க புலப்படும். சினிமாவுல யாரால அறிமுகப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இயக்குனர் பாண்டியராஜ் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்கு பிறகு 3 படத்துல தனுஷோடைய ஃப்ரெண்டா வந்து நடிச்சிருந்தாரு. ஒரு பெரிய பேனர்ல தனுஷோடைய ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயனை ஹீரோவா போட்டு எதிர்நீச்சல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த படம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா மாறுச்சு. சிவகார்த்திகேயன் ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பட வாய்ப்புகளும் அவருக்கு வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. அதை சரியா தேர்ந்தெடுத்து அவரும் பயணப்பட்டு தன்னுடைய லைஃப்பை வந்து இப்போ வரைக்கும் லீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட ஒரு இடத்துல வந்து பேசுறப்ப சொல்லியிருந்தாரு. நான் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் வளர்த்து விட்டேன்னு சொல்லியே வந்து இது பண்ணிடுறாங்கன்னு. அதுக்கு பின்னாடி வந்து அவரை சொல்லாத ஆட்களே கிடையாது. நன்றி கெட்டவரு, நன்றி மறந்தவரு, இப்படி வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எதை மறந்தாலும் இன்னொருத்தர் செஞ்ச நன்றிய மறக்க கூடாது. அது இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறவருக்கு நிச்சயமா தெரியும். அப்படி இருந்தும் ஏதோ ஒரு மனக்கசப்புல ஏதோ மனசுல இருக்கிற ஒரு பாரத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பொது இடத்துல சொல்றாரு அப்படின்னா
அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, வெளியில சொல்ல முடியாத ஒரு ரணம் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இத சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து தன்னை நன்றி கட்டவங்கன்னு பேசுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சும் இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்ன விதமான மன அழுத்தத்துக்கு அவர் ஆளாகியிருப்பாரு, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அவரை காயப்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து இங்க எத்தனை பேர் வந்து திங்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதோடைய வெளிப்பாடாதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் பாக்குறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பணபலத்திற்கு அவர் நினைச்சிருந்தா தன்னை பத்தி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஸ்டாப் பண்ணி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மக்களாகிய உங்களுக்கு தெரியும், நாட்டுல ஒரு 2 நாள் இந்த விஷயத்த பத்தி தான் மக்கள் பேசணும்னு நினைச்சாங்கன்னா ஐடிவிங்க இருக்கு, கரெக்டா அதுக்கான கண்டென்ட்டை கொடுத்து பேச வச்சிருவாங்க. 2 நாளுக்கு பிறகு வேற ஒரு கண்டென்ட்டை பத்தி பேசுறோம்னா அதுக்கும் கண்டென்ட்டை தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐடிவிங்க வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு பின்னாடி வந்து மக்கள்லாம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கண் முன்னாடி நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட இருக்க ஒரு பணபலத்தை பயன்படுத்தி எல்லாத்தையுமே டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? பட் அவர் அதை பண்ணல. அதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணத்தை வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னா காலம் கரெக்டா பதில் சொல்லும் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அடுத்த தளபதி நான் தான், இதை எங்கேயாவது எந்த இடத்துல சிவகார்த்திகேயன் சொன்னாரா? அதுதான் எனக்கும் புரியல. எந்த இடத்துல அவர் வந்து அதை கோட் பண்ணாரு, இல்ல அப்படி பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு இன்னைக்கு மக்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் வந்து சுத்தமா புரியல. இன்ஃபேக்ட் தளபதி விஜய் அவர்கள் தான் சிவகார்த்திகேயன் குழந்தைகளை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அவர் தான் முக்கியமா கோட் படத்துல கேமியோ பண்றதுக்கான ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் போய் வெங்கட் பிரபு கிட்ட நின்னு எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ கொடுங்க அப்படின்னு கேட்கல, அது நடக்கல. இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படத்துல கேமியோ பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்த வெங்கட் பிரபு போய் கேட்டிருக்கிறாரு. அதற்கான விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தரப்புல சொல்லி நடந்திருக்கு. சோ இங்க யார சூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விஜய் அவர்கள் தான் சிவகார்த்திகேயனை சூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறது இங்க நீங்க எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கோட் படத்துல சிவகார்த்திகேயனும் விஜய் அவர்களும் சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சீன்ல உங்களுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வயித்தெரிச்சலுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள நுழையறதுனால அவருடைய சினிமா இடம் காலியாக போகுது, அதை வந்து நான் பாத்துக்கிறேன்னு சிவகார்த்திகேயன் சொன்னதாதான் இந்த வயித்தெரிச்சலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா எல்லாருமே பாக்குறாங்க. இந்த இடத்துல அது டைரக்டர் வந்து கொடுத்த ஒரு டயலாக், அதை வைக்கிறதுக்கு ஓகே சொன்னது விஜய் அவர்கள். இதுல எந்த வகையில இவர் காரணமா இருக்கிறாரு அப்படிங்கறதா இப்போ வரைக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் தான் சூஸ் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா தலைவனுக்கு தெரியும் அடுத்தது யாரை வந்து தன்னுடைய இடத்துல வந்து வைத்து அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு தலைவனுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து சிவா கார்த்திகேயனை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு அவரோடு சமகாலமா போட்டி போட்டு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கக்கூடிய நிறைய ஹீரோக்கள் இருக்கிறாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாருமே பார்க்கணும். அதாவது சிவகார்த்திகேயனை தூக்கி வச்சுட்டு நம்ம பேசுறப்ப அவரோட சரிக்கு சமமா நின்று நிறைய படங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஹீரோக்களான விஜய் சேதுபதியோ, விஷால் அவர்களோ, கார்த்தியோ, சூர்யா அவர்களோ, தனுஷ் அவர்களோ, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை எதுக்கு சொல்லாம இவரை மட்டும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து சரியான பதில் தேடிட்டு நம்மளுடைய ஆராய்ச்சியை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு தோணி இருக்கு, அதை வந்து பண்ணிருக்கிறாரு. தட் இஸ் த ஒன்லி ஒன் ஆன்சர். சோ எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவிற்கு வந்து கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தன்னை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மக்களுக்கான ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்டவர் சிவகார்த்திகேயன். தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி அவருடைய பயணத்தை வந்து ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவரை சுற்றி நடக்கக்கூடிய திட்டமிட்டே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எந்த வகையிலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் நினைக்கல. முக்கியமான விஷயம் அடுத்த தளபதியா வந்து சிவகார்த்திகேயனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்தை மக்களும் சில சோசியல் மீடியாக்கள் மட்டும்தான் ஒரு விவாத பொருளா எடுத்துக்கிட்டு பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாம் போகக்கூடிய பாதை என்ன அப்படிங்கறதுல சிவகார்த்திகேயன் மீண்டும் மீண்டும் தெளிவா இருக்கிறாரு. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நேரத்தை அதிகமாக வீணடிக்காம
நம்ம எல்லாருமே வந்து சில விஷயங்களை வந்து பாசிட்டிவான அப்ரோச்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில பல விஷயங்கள், பல குழப்பங்கள், பல வீண் விவாதங்கள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்திற்கும் சிவகார்த்திகேயன் தரப்புல இருக்கக்கூடிய பதிலடி என்னவா இருக்கும் அப்படின்னா, பேக் டு பேக் மக்களுக்கு ரசிக்கக்கூடிய நல்ல படங்களை கொடுப்பது மட்டுமே அவருடைய தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும். சிவகார்த்திகேயன் ஏன் அடுத்த தளபதி ஆகக்கூடாது, ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். உடனே அவர்கிட்ட இருந்து எனக்கு பல்கான ஒரு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியோ இன்னும் என்னென்ன மாதிரியோ வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். இங்க கண்டதை பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லதை பேசுறதுக்கும் நல்ல விதமா பேசுறதுக்கும் ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஸோ என்னோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவதற்கு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்லதை பேசுவோம், நல்லதை மட்டுமே பேசுவோம். மறக்காம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.